மனிதன் ஏன் செல்ஃபிஷாக இருக்கான்? ஏன் இன்னும் அடுத்த லெவலுக்கு எவால்வ் ஆகலை? பல பேர் நினைக்கிற மாதிரி மனுஷன் முழுக்க முழுக்க செல்ஃபிஷும் இல்லை, அதே நேரத்தில் முழுக்க முழுக்க தியாகியும் இல்லை. லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மனிதன் காடுகளில் வாழ்ந்தப்போ முக்கியமான விஷயம் சர்வைவல். முதல்ல நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாகவே வளர்ந்தது. அதனால தான் செல்ஃபிஷ்னஸ் ஆரம்பமாகுது. ஆனால் ஒருத்தன் தனியாக இருந்து உயிர் வாழ முடியாது. வேட்டை, பாதுகாப்பு, குழந்தை வளர்ப்பு எல்லாத்துக்கும் கூட்டம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் கூட்டுறவு, அன்பு, உதவி செய்யும் குணம்னு மனிதன்கிட்ட வளர்ந்துச்சு. இன்றும் கூட நம்ம மூளை நமக்கு லாபம் கிடைச்சா டோபமைன்ற கெமிக்கல் மெசேஞ்சரை வெளியிட்டு நம்மளுக்கு சந்தோஷம் தருது. அதனால் போட்டி, பணம், வெற்றி மாதிரியான விஷயங்களெல்லாம் மனிதன் ஈர்க்கப்படுறான். அப்போது மனுஷனோட இறுதி எவல்யூஷன் இதாக தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. நம்ம மூளைக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டின்ற ஒரு திறன் இருக்குது. அதாவது அன்பு, கல்வி, பழக்கம் மூலமாக மூளையை மாற்ற முடியும். அதனால் கருணை, எம்பத்தி, ஹெல்பிங் சென்ஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வளர்த்துக்க முடியும். இதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அன்னதானம், திருவிழாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு, கஷ்டமான ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு இருக்கிற எல்லா கருணை, தியாக உணர்வுகளெல்லாம் எடுத்துக்காட்டுது. இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தனுக்கு தோணலாம், நான் நல்லவனாக இருந்தேன், எனக்கு யாரும் நல்லது பண்ணலான்ட்டு. நீ உனக்கு யாரும் நல்லது பண்ணாமல் இருக்கலாம், பட் நீ பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்காக யாருன்னா ஒருத்தன் உன்னை நல்லவனாக பார்த்துருப்பான்ல. அவன் உனக்கு பண்ணலனாலும் உன்னை நல்லவனாக தான் மச்சான் பார்த்துருப்பான்.